ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வெறும் சோறு மட்டும் உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த 2 பொடிகளுமே கடைகளில் அவைலபிளாக இருக்குது. சட்டுன்னு வாங்கி ஒரு 5 நிமிஷத்துலேயே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். என்ன லஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் தாங்க. லோக்கல் கடைகள்லேயே எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குமே. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்சரை வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா உதிரி உதிரியாக கலரிக்கிங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ இந்த எக்கோட ஃப்ரைட் ரைஸ் மிக்சரை சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த பேக்கெட்லேயே பாதி அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு ரைஸ் நான் வந்து கலர போகிறேன். அதுக்கு பாதி அளவு போதுமானதாக இருக்கும். அதுலேயே சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ எக்கோட இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரைஸை சேர்க்க போகிறோம். ரைஸ் வடிக்கிறப்பவே கொஞ்சமாக உப்பு போட்டு வடிச்சிக்கிங்க. நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மிளகு சீரகத்தை எடுத்து நல்லா நுணுக்கிக்கிங்க. பவுட்ரு மாதிரி வேணால் நம்ம இடிக்கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மிளகு சீரகத்தை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. 5 நிமிஷம்தான் ஆகும். வடித்த சோறு இருந்ததுன்னா 5 நிமிஷத்துலேயே கிளறிடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு தாராளமாக கொடுத்து அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியானம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இதுக்கு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் மிளகு சீரகத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹோம்மேட் எக் ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருக்குங்க. சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானதான்னு கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியல. பட் இன்ஸ்டண்ட்டாக என்றைக்காவது நமக்கு முடியல, இல்லை குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சு தரலாம். இப்போ நான் சூப்பராக எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்ததாக இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். புளியோதரை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த புளியோதரை வந்து பார்த்திங்கன்னா நான் கடைகளில் தான் வாங்குகிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் தான் இருக்குமே. இந்த புளியோதரை பாக்கெட்டை வச்சு 2 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நம்மளால் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண முடியும். நான் இப்போ பாதி அளவு தான் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி முதல்ல அரிசியை உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்குங்க. இப்போ மறுபடியும் பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். ஒரே ஒரு நீளமான வரமிளகாவை 3 துண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வரணும். சிவந்த பிறகு நம்ம அந்த மிக்சரை சேர்த்துக்க போகிறோம். புளியோதரை மிக்சர் சேர்த்துக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற புளியோதரை பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் தான். இதுவும் 10 ருபீஸ் தாங்க. எம்டிஆர் புளியோதரை பெரிய பெரிய பாட்டிலில் கூட கிடைக்கிது. நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட செய்யலாம். இந்த புளியோதரை மிக்சர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு. கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் இருக்கணுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ உதிரி உதிரியாக வடித்த சாப்பாடை வந்து சேர்த்துக்கலாம். சோறு உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்சர்லாம் போட்டு கலர்றப்ப, சோறு வடிக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டு வடிச்சிக்கிங்க. அப்போ தான் நல்லா ருசி கூட்டி தரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் இதில் உப்பு டேஸ்ட் பண்ணேன், உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான
இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ருசியாக இருக்குங்க. அப்போவே சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம காலையில் தான் பார்த்திங்கன்னா கிளறி கட்டுவோம். குழந்தைங்க மத்தியானம் ஸ்கூலில் சாப்பிடுவாங்க. அந்த டைம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு சுவையெல்லாம் நல்லா இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒன்றுமே வேணாங்க, பொட்டேட்டோ ஃப்ரை கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா சூப்பராக குழந்தைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எப்பவுமே கொடுக்க வேணாம். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு முடியலை அப்படின்ற பட்சத்தில் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுக்கலாம். அடிக்கடி செய்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.